அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை கல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு இது தனியன் பாடல். திரு அரங்கநாதனுக்கும் திருவேங்கடத்து வெங்கடேசன் ஸ்ரீனிவாச பெருமானுக்குமே ஆண்டாள் திருப்பாவையை சமர்ப்பித்தாளாம். ஸ்ரீரங்கத்தில் பெருமானை ரங்கா ரங்கான்னு அழைக்கிறோம். அதே திருவேங்கடத்துக்கு போனால் ஏழுமலையப்பனை என்னவென்று கூப்பிடுவோம்? மலை ஏறும் போதும் சரி, கும்பிடும் போதும் சரி, நாமங்களை சொல்லும் போதும் சரி, பிரதட்சணம் செய்யும் போதும், அங்க பிரதட்சணம் பண்ணும் போதும், தேர் இழுக்கும் போதும், என்னவா இருந்தாலும் நாம எப்போது சொல்ற ஒரே திருநாமம் எது? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. விடாமல் கோவிந்த நாமத்தை தானே சொல்றோம். இதுல கோவிந்தன் திருவேங்கடவன் தான். ஆனா எந்த கோவில்ல தேர் இழுத்தாலும் கோவிந்தா கோவிந்தா தான். எந்த கோவில்ல தொப்பம் இழுத்தாலும் கோவிந்தா கோவிந்தா தான். எந்த கோவில்ல பிரதட்சணம் பண்ணாலும் கோவிந்தா தான். அப்படி என்ன இந்த பெருமானுக்கு ஏற்றம்னால் ரிக்வேதம் சொல்லுகிறது, ஆராயி காணே விகடே கிரிங்கச்ச சதான்பே. உனக்கு ஒன்னும் உதவறதுக்கு ஆள் இல்லை, கண் இழந்துட்டே, சொத்து இழந்துட்டே, கவலைப்படாதே, யாரும் இல்லேன்னு கவலைப்படாதே. இப்படி இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடுங்க, கோவிந்த கோவிந்த கோவிந்தான் உரத்த பரல்ல சொல்லிட்டு ஏழுமலையை ஏறுங்கள், பெருமான் திருவடியை பற்றுங்கள் என்றே உபனிஷத்துக்கள், ஏன் வேதமே சொல்லுகிறது. அதை உணர்த்தின ஆண்டாள் 3 பாடல்களாலே 27, 28, 29 3 கோஷரங்களிலே கோவிந்தா 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 என்று 3 முறை கோவிந்த நாமத்தை சொல்லுகிறாள். ஆனா 3 பாட்டிலையும் கோவிந்த நாமத்துக்கு வெவ்வேறு பொருள், ஒரே அர்த்தம் இல்லை. 27ஆம் பாட்டு கோவிந்த நாமத்துக்கு அர்த்தம் வேற, 28க்கு வேற, 29க்கு வேற. இப்ப நாம பார்க்க வேண்டியது 27வது கோஷரம், நோன்புக்கு சம்மானத்தை வேண்டுகிறாள். 26ஆம் பாடல் நோன்பு பண்றதுக்கு வேண்டிய கருவிகளை கேட்டாள், உபகரணங்களை கேட்டாள். இப்ப நோன்புக்கு உண்டான சம்மானத்தை கேட்கிறாள். நாம நோன்பு நோத்துட்டோம், இதுக்கு பரிசு, இதுக்கு பயன் வேணும் இல்லையா? அந்த பயனை கேட்கும் பாசுரம் தான் 27. வைகுந்தத்தை அடைகிறோம். அடைந்து என்ன நடக்கிறது? இது கீழ்ப்பாசுரத்திலே ஒண்ணு சொன்னேன், பெருமானோட நமக்கு நிகரான ஆனந்தம் கிட்டும். இதை நல்லா பக்தர்கள் மனசுல வச்சுக்கணும். இங்க நமக்கு இருக்கிற ஆனந்தம் துன்பமும் இன்பமும் கலந்து தான் வரும். ஓஹோன்னு இன்பப்படுறவா கூட துன்பப்படாம உலகத்தில் இருந்துடவே முடியாது. ஆனால் பெருமான் துன்பமே கலக்காத இன்பம் உடையவர். இது ஒரு துளி கூட துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே, ஆனந்தம் மட்டுமே இருக்கும் அவர் பிரம்மம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்றார்கள். ஆனந்தமே பிரம்மம், பிரம்மமே ஆனந்தம், அபரிச்சின்ன ஆனந்தம். ஆகாயத்தை எப்படி அளவிட முடியாதோ அதை போல் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தையும் அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியாது. நாம வைகுண்டத்துக்கு போன உடனே அந்த ஆனந்தத்துல நாமும் சமமாடுவோம். அவருக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறதோ அது நமக்கும் கிட்டுகிறது, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். பிரம்மத்துக்கு, பகவானுக்கு, கடவுளுக்கு இருக்கிற ஆனந்தம் நமக்கும் கிடைக்க போறதுன்னு சொன்னா நாம ஏன் தவித்துக் கொண்டிருக்க வேண்டும்? அதை அந்த சிறுமி, செல்வ சிறுமியான ஆண்டாள் அவள் இதை தெளிவுபடுத்தி, கவலையப்படாதீங்கோ, அவர்கிட்ட அனைத்தையும் வாங்கலாம், ஆனந்தத்தையும் பெறலாம், நோன்புக்கு கருவிகளையும் பெறலாம். 26வது பாசுரத்துல பார்த்தோம், ஆனந்தத்துல நாமும் பெருமானும் ஒன்னாயிட்டோம். இனிமே எதை அனுபவிக்க போறோம்? ஏதோ ஒரு பரிசு வேணுமே. வைகுந்தத்துக்கு போய் என்ன செய்ய போகிறோம்னால் பெருமானுடைய குணங்களை அவரோடு சேர்ந்து நாமும் அனுபவிப்போம். இதுக்குதான் சாயுஜ்யம் மோட்சம்னு பேர். சாமியாபத்தி மோட்சம்னு சொன்னால் அவரும் நாமும் ஆனந்தத்தில் சமமாகும். அடுத்தது சாயுஜ்ய மோட்சம்னு சொன்னால் பெருமானுடைய எண்ணிறந்த கல்யாண குணங்களை அவரோடு சேர்ந்து நாமும் அனுபவிப்போம். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்சிதான் உபனிஷத் ஸ்லோகம். அவன் அந்த வைகுந்தத்தை அடைகிறான், பெருமானுடைய அனைத்து குணங்களையும் காண்கிறான், நன்கு அனுபவிக்கிறான், பெருமானோட சேர்ந்தே அனுபவிக்கிறான். இதுதான் நம்ம வைகுந்தம் போட்டு சம்மானம். சம்மானம் வேணும், இந்த வேலை முடிஞ்சது, சம்மானம் கொடுங்க நம்ம இல்லையோ. மார்கழி நோன்பு முடிய போறது, இன்னும் 3 பாசுரங்கள் தான் இருக்கு. அப்ப சம்மானத்தை கேட்க வேண்டும். எது சம்மானம்னு 27ஆம் பாடல் கொடுக்கிறது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பெரு சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வரையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடையுடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். எல்லாரும் கூடி இருக்கணும், குளிரணும். இதை விட இப்ப சமதர்ம கொள்கையை எங்க போய் பேச? உலகத்துல எங்க பார்த்தாலும் இங்கே சண்டை, அங்க பூசல், இங்க குண்டு வெடிப்பு, இங்க ஆபத்து, இயற்கை சீற்றம், செயற்கை சீற்றம், அரசியல் சீற்றம், எங்கெங்கையோ. அது அத்தனையும் தீர வேண்டுமானால் நாம் அனைவரும் சமம், ஒவ்வொரு ஆத்மாவும் சமம் என்கிற ஆத்ம கல்வி வேண்டும். நாம் என்ன பண்றோம்? பௌதிக பாடம் படிச்சுடுறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், லா, மெடிசன் அனைத்தையும் படிச்சுடுறோம். ஆனால் ஆத்ம கல்வி,
ஆத்ம பரமாத்ம ஞானம் வேணுமே. இந்த உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்னு தெரியணுமே. ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சமம்னு புரியணுமே. எல்லாரையும் நம்ம பாக்குறோம்னா ஒருத்தருக்கு வேறுபாடு தானே கண்ட தெரியாது. ஆணா இருக்கார், பெண்ணா இருக்கார், உயரமா இருக்கார், குள்ளமா இருக்கார், அவர் படிச்சிருக்கார், படிக்காதவரா இருக்கார், பணக்காரரா இருக்கார், ஏழையா இருக்கார், வெளுப்பா இருக்கார், கருப்பா இருக்கார், மனிதனா இருக்கார், சிங்கமா இருக்கார், எத்தனை. உடம்ப மட்டும் பார்த்தோம்னா வேறுபாடு தான் தெரியும். வேறுபாட்டை பார்த்தாலே சண்டை பூசல தான் முடியும். அது கூடாது. வேறுபாடு பார்க்காத இருக்கிறதுக்கு வழி இருக்கா? இப்ப நானும் நீங்களும் 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 இவா இத்தனை பேரும் சமம்னு சொல்ல முடியுமானால் முடியாதே சுவாமி. என் வீடு வேற, வாசல் வேற, குடும்பம் வேற, எல்லாம் வேற நோமும் இல்லையோ. வேறையே இல்லை. நாம நினைச்சிருக்கிறது எல்லாம் உடல் ரீதியான வேறுபாடு. ஆனா நீங்க ஒரு ஆத்மா, அடிய ஒரு ஆத்மா, இவர் ஒரு ஆத்மா, இவர் ஒரு ஆத்மா. அனைவரும் ஆத்மானு பார்த்தால் ஞானத்தாலே சமம், ஆனந்தத்தாலே சமம், பெருமானுடைய சொத்துங்கிறதாலே சமம். இந்த எண்ணம் வரணும்னா ஆன்மீக கல்வி ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடங்களிலேயே போதிக்கப்பட வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாளாவது சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இப்ப நாமளும் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கிறோம், பொண்ணை கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா? சறுக்கு பயிற்சி, ஸ்கேட்டிங் தெரிஞ்சுக்கணும், மியூசிக் தெரிஞ்சுக்கணும், ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு வயலின் வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும், பாட்டு பாடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், டிராயிங் காம்படிஷன்ல வரணும். எத்தனையோ ஆசைப்பட்டு கொண்டு போய் சேர்க்கிறோம். கார்த்தால இந்த கிளாஸ், சாயங்காலம் அந்த கிளாஸ் கூட்டிட்டு போறோம். அதே போல ஆத்மா பரமாத்மா தெரிஞ்சுக்கணும். கிளாஸை பத்தி பேசவே மாட்டேங்கிறோமே. அது பெற்றோர்களுக்கு ஆசை வரணும், வாத்தியார்களுக்கு ஆசை வரணும். கல்வி நிர்வாகம் பார்க்க வேண்டும். கண்டிப்பா பள்ளிக்கூட நிர்வாகஸ்தர்கள், கல்லூரி நடத்துறவர்கள் எல்லாம் இது என்ன இந்த கல்வி இல்லாட்ட எப்படி சமதர்ம கொள்கை புரியும்? நாம் எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர சமத்துவம் எப்படி வரும்? ஆத்மாவை பார்த்தா தான் வரும், உடம்பை பார்த்தா வரவே வராது. அதனால உடலை பார்க்கிறத நிறுத்திவிட்டு ஆத்மாவை பார்த்தால் கூடியிருந்து குளிரலாம். அதுதான் ஆண்டாளுடைய பெரிய கொள்கை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சின்ன பெண் குழந்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அழகான கருத்து. கூடி இருக்கணும், எல்லாரும் கூடணும், குளிரணும். இது எப்படி சாத்தியமாகும்னால் ஆத்மாக்கள் அனைவரும் சமம்னு தெரிஞ்சின்றால் தான் சாத்தியமாகும். பாடல் பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. பெருமான் ஜெயிக்கிறார் கோவிந்தா. சீருடையவர், குணங்களுடையவர். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யாரெல்லாம் கூடமாட்டோம் இருக்கார்களோ, கண்ணனை விரோதிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்று விடுவார். கூடமாட்டோம் இருந்தால், எதிர்த்தால் வெற்றி பெறுகிறார். அப்ப கூடுவோம் ஒத்துண்டு கை கூப்பிட்டா தோத்து கொள்வார். நாம கையை கூப்ப மாட்டோம் நிமிர்ந்து இருந்தோம்னா நம்மளை வெற்றி கொள்வார். நாம கூடுறேனே அடியேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே நம்மளோட கை கோத்து விடுவார். அப்ப கூடமாட்டோம் என்று இருப்பாரை வெல்லும் சீர் படைத்த கோவிந்தா. கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. பெருமான் நம்ம சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அவர் நம்மளோட பக்தனா ஏத்துக்கணும்னா நம்ம கிட்ட என்ன வேணும்? ஒருவேளை ஆழ்வார்களுக்கு இருந்த பக்தி, பிரகலாத பக்தி, துருவனுக்கு இருந்த பக்தி, உத்தவருடைய பக்தி, இதை போல பக்தி எல்லாம் வேணும்னால் அதெல்லாம் இல்லை. பெருமானோட சேர மாட்டோம் இப்படின்னு பிடிவாதம் பிடிக்காத இருந்தாலே போதும். சேர்ந்து பக்தி எல்லாம் அப்புறம் அதை கூட அவர் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல. இவரை நினைச்ச உடனே விரோதிக்கிறோம் இல்லையோ. அது எதுக்கு? அவருக்கு நமக்கு என்ன இருக்கு? இப்போ கடவுளை வைத்துக் கொண்டா வாழ போடுகிறோம். மதத்தினால் என்ன லாபம்? மதம் பேசினாலே மதம் பிடித்து விடும். இதை போலெல்லாம் புரியாதவர்கள் மன பேசினுக்கலாமே தவிர மதத்துலதான் ஆத்மாவை பத்தி சொல்றது. ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிருந்தா தான் சமத்துவம் கொள்கையே நமக்கு புரியறதுக்கு வரும். இப்ப எல்லா பாடமும் உடலெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஆக நாம பெருமானிடத்தில் சிறிதளவு பக்தி, வெறுக்க மாட்டோம், ஒன்னும் வெய்ய மாட்டோம், ஏச மாட்டோம், இந்த பக்தி இருந்தா போருமா உடனே பெருமாள் சேர்த்து விடுறார். அப்ப கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு. தேவரீர் நன்னா பாடணும். பாடி பரகொண்டு அடியோங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும். உந்தன்னை பாடி பரகொண்டு யாம் பெரிய சம்மானம். எங்களுக்கு பெரிய சம்மானம் கிடைக்கணும். சம்மானத்தை வீட்டுக்குள்ள வரவழைச்சு கொடுத்துடாதே. யாம் பெரிய சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. ஆண்டாளுக்கு கண்ணன் கொடுத்திருக்கிற சம்மானத்தை ஊரே புகழணும், நாடே புகழ வேண்டும். அதை போல எங்கேயான ஆளான் கொடுத்திருக்கார்களானால் சீதை ஹனுமானுக்கு கொடுத்த சம்மானத்தை போல. சீதைக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு சீதைக்கு பட்டாபிஷேகம் எடுத்து சற்று தள்ளி ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்துருக்கார். சீதைக்கு ஒரு ஆசை, இவர் தான் நம்மளை சேர்த்தே வச்சவர், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே ஹனுமான் தான் காரணம், ஒரு சிறந்த பரிசு கொடுக்கணும்னு இந்திரன் ஒரு முத்துமாலை அனுப்பிச்சு வச்சிருந்தானோ. அதை கழட்டி கையில் எடுத்துட்டு தான் இருக்கிற சிங்காதனத்திலிருந்து ஒரு 10 அடி நடந்து போய் ஹனுமார் பக்கத்தில் நின்றுண்டு ஓர கண்ணால ராமனை பார்த்து, இதை இவருக்கு கொடுக்கட்டுமா, உமக்கு பிடித்தந்தானே என்று கேட்டாலாம். சரின்னு பெருமாள் உடனே அனுமதிச்சுட்டார். அந்த பரிசை ஹனுமான் கையில் கொடுத்தாள். உலகமே பார்க்கறது, எல்லாரும் கொண்டாடுறான். மகாதேவி நாச்சியார் மகாலட்சுமி அவர் தன் சிங்காதனத்திலிருந்து நடந்து வந்து தன் கழுத்துல போட்டு இருந்த மாலையே இவரை பார்த்து ஆசைப்பட்டு கொடுத்துருக்கணும்னா என்ன பரிசு, என்ன பரிசு என்ன நாடு முழுக்க கொண்டாடுறது இல்லையோ. பணங்காசு இருக்கிறது பரிசு இல்லை. இப்போ பெருமானாலே மெச்சப்படுவது பரிசு இல்லையா? கோவில்ல உற்சவம் நடந்துட்டு இருக்கு, அபிஷேகம் திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பெருமாட்ட ஒரு குப்பமா கடையரா, துளசி மாலையெல்லாம் சாத்திட்டு இருக்கார், சந்தன காப்பெல்லாம் ஆச்சு, எல்லாரும் நம்ம நின்று சேவிச்சுருக்கோம். என்னமோ ஒரு சந்தனத்தையும் அப்படி துளசியும் களைஞ்ச உடனே அர்ச்சகருக்கு தோணி சட்டுன்னு அப்படி எடுத்து என் கையில போட்டா நம்ம அதை வாங்கிட்ட உடனே அது நாடு புகழும் பரிசு. எல்லாரும் தெரிஞ்சு படுவாடு இல்லையோ. பெருமானுடைய தோல்ல இருந்த மாலை அதே துளசி மாலை இவர் கொடுத்துட்டாரேனால் அதுதான் நமக்கு பரிசு. நாடு புகழும் பரிசினால் நன்றாக பரிசா உனக்கு என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறார்.
சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம். நன்னா நாங்க ஆபரணத்தை போட்டுட்டாகணும். 2ஆம் பாட்டு ஆரம்பிக்கச்சே நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம், பண்ண மாட்டோம்ட்டா. இப்ப 27ஆம் பாட்டு வரைச்சே எல்லாமே வேணும் என்கிறாள். கூடுமானால் மார்கழி நோன்பு முடிய போறது. நோன்பு முடிஞ்சுட்டா கண்ணன் கிடைச்சிட போறார். கிடைச்ச அனுபவம் தானே. நோன்பே நோத்துட்டு இருக்கு போறோமா? நோன்பு முடிந்து கிட்ட அனுபவத்துக்கு வருவோம் இல்லையோ? சூடகம், கையிலே மணிக்கட்டிலே போட்டுக் கொள்ளுகிற ஆபரணம் சூடகமே. தோள்வலையே, தோள்களில் அணிந்து கொள்ளுகிற ஆபரணம். தோடே, சூடகமே, தோள்வலையே, தோடு, கீழ்காதில் அணிந்து கொள்ளும் ஆபரணம். செவிப்பூ, மேற்காதில் அணிந்து கொள்ளும் ஆபரணம். சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகம், கால் கணுக்காதில் அணிந்து கொள்ளும் ஆபரணம் என்ற அணைய பல்கலனும் யாமடிவோம் என்று இத்தனை ஆபரணங்களையும் கொடுக்க வேண்டும். இது என்ன? இந்த வரிசையில் ஆண்டாள் பாடியிருக்காள். கண்ணன் முதல்ல பெண்ணை கைப்பிடிக்கிறான். கல்யாண கரணத்திலே ஒரு பிள்ளை மாப்பிள்ளை வந்து பெண்ணோட கையை பிடிப்பார்கள் இல்லையா? கைப்பிடிக்க கனாக்கண்டேன் கூறினான், கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் போஷம் பாணி கிரகணம்னு நம்ம சொல்லலையா? அப்ப முதல்ல கைப்பிடிக்கிறார் இல்லையோ? அப்ப சூடகம், மணிக்கட்டில் இருக்கிறது தானே முதல்ல பிடிப்பார், சூடகமே. அப்புறம் கண்ணன் ஆண்டாள அணைத்துக் கொள்ளுகிறார், அதான் தோள்வலையே. அடுத்தது தோடு நன்னா இருக்கேன்னு பெருமானுடைய முகத்துல கிட்டக்க வந்து பார்க்கிறார், தோடே. ரகசியம் பேசுறார், செவிப்பூவே. ரகசியம் பேச போறச்சே காதோட பேசணும்னா மணவாள பிள்ளை நாய்க்கியை அணைத்து கொண்டு ரகசியம் பேசுறதுன்னா அப்ப காதுல மேல அணிஞ்சிட்டு இருக்கிற பூ உருத்தும் இல்லையோ? அதைத்தான் செவிப்பூவே நாள். ஆச்சரியம். இப்ப நம்ம நவநாகரிகத்துல வந்த பிற்பாடு கீழ்த்தோடு குத்திக்கிறோம், நடுத்தோடு குத்திக்கிறோம், மேல் தோடு குத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்ப புதுசு இல்ல. இது எல்லாமே கண்ணன் ஆண்டாலும் எப்போதோ கண்டுபிடித்து வைத்தது. பாட்டுல தோடே செவிப்பூவேன்னு பாடியிருக்காள் இல்லையோ? அப்ப தோடு குத்திக்கிற இடம் வேற, செவியில பூச்சி உடிக்கிற இடம் வேற. பாடகமே. இப்படி கண்ணன் ஆண்டாள் அணைத்தான் உடனே இந்த பெண் என் செய்வாள்? கண்ணனுடைய திருவடிகளிலே விழுந்தாள் இல்லையோ? அது காலில் சாத்தி கொண்டிருக்கிற ஆபரணம். பாடகமே என்ற அணைய பல்கலன் யாமணிவோம், ஆடை உடுப்போம். பெருமானுடைய உடுத்து களைந்த பீதகவாடை பெற்று அவன் உடுத்தி கொடுக்க நாம் உடுத்திக் கொள்வோம். ஆடை உடுப்போம். இனிமேதான் இருக்கு. அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. ரொம்ப ஆச்சரியமான அக்காரடிச்சல் பண்ணி சாப்பிடணும். இதான் கூடியிருந்து குளிர்ந்து பெருமான் எவ்வளவு இனிப்பா இருக்காரோ அதை போல இங்கே, அதாவது பாடகமே என் அணைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு. இது தண்ணீரில் சமைக்கப்பட்ட சோறு இல்லை. 60 படி பாலை ஏத்தணும், 6 படி அரிசி போடணும். 60 படி பால் 6 படி அரிசி என்ன சுவாமி ஆகும்? காணப்படாதானா? கவலைப்படாதீங்க. ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு 2 திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு கல்கண்டு. இது இத்தனை போட்டேன்னா எத்தனை படியாச்சு? 6 மணி நாளி தோல் வலி கண்டு போகும்படிக்கு கடறணும். இன்னைக்கு திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கிறார்கள். 100 கங்காளம் நிறைய அக்காரடிசில், 100 கங்காளம் வெண்ணெய் மொத்தத்தையும் பெருமாள் விழுந்துகிறாராம். அதெல்லாத்தையும் இங்க சொன்னது. இப்போ அப்ப சூடகமே தோல்வலையே எல்லாம் அணிஞ்சுக்கணும். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து அதை கையில வாங்கறச்சேவே அப்படியே முழங்கை வழிவார. அதுல இருந்து வர்ற நெய் எவ்வளவு இருக்கணும்னா 1க்கு 1 நெய் இல்ல, 1க்கு 2 இல்ல, 1க்கு 5 நெய். இத்தனை படி பிரசாதம்னா அதுக்கு 5 மடங்கு நெய். அது கை வழியா வழியணுமா? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இப்படி எல்லா பக்தர்களும் சேர்ந்திருந்து கூடியிருந்து குளிர வேண்டும்னு நாம் ஒற்றுமையா இருந்து பிரம்மானந்தத்தில் ஈடுபட வேண்டிய கடைசி அற்புதமான விஷயத்தை, பரமபதத்தையே கீழ்த்தி வாசல்படியை தாண்டி உள்ள போய் பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கிறது அக்காரடிசில் போலே. அந்த சாயுச்சியமாகிற மோட்சத்தை ஆண்டாள் சொன்ன பாசனம் கூடாரி வெல்லுங்கிற இன்றைய பாசனம். இந்த பாசனத்தை கற்ற நம் அனைவருக்கும் கூடியிருந்து குளிரக்கூடிய பாக்கியம் ஆண்டாள் கண்ணனுடைய திருவடி பலத்தாலே கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திச்சுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சார்.